بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى الصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون. قال رسول الله صلى الله عليه وسلم: ألا أدلك أبواب الخير؟ الصوم جنة، الصدقة تطفئ الخطيئة كما يطفئ الماء النار. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. நமக்கு ஏற்றவை அனைத்தையும் கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசில் இருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும். அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள், கண்ணியமிகு தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியோர்களே, இம்மையை விட மறுமைக்கு முன்னுரிமை கொடுத்து அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை பேணுதலோடும் அக்கறையோடும் செய்து வருவதற்கும், அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டு முழுமையாக விலகி வாழ்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் பிரதிநிதியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித சமூகம் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பொறுப்பை மறந்து அல்லாஹ்வை மறந்து பாதை மாறி செல்கிறதோ அப்போதெல்லாம் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்கும் நல்வழிப்படுத்துவதற்கும் வழிகாட்டுவதற்கும் நபிமார்களை, வேதங்களை, நல்லோர்களை, கல்விமான்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்புகிறான். அவர்களுடைய உபதேசங்களை ஏற்று தன்னுடைய தவறை உணர்ந்து நல்வழி பெறுபவர்கள் ஒரு கூட்டம். அவர்களுடைய உபதேசங்களை மறுப்பதோடு நல்வழி பெறாமல், நல்லுணர்வு பெறாமல், தன் செய்யக்கூடிய தவறை உணராமல் அதை நியாயப்படுத்துகிற ஒரு கூட்டம். இவ்வாறாக உபதேசம் வந்தடைகிற போது இரு குழுக்களாக மனித சமூகம் பிரிகிறது. அல்லாஹ் குர்ஆனில் وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. பூமியிலே குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், நாங்கள் குழப்பம் செய்யலையே, நாங்கள் நல்லது தானே செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் மறுக்கிறார்கள், தாங்கள் செய்வதை நியாயப்படுத்துகிறார்கள். அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன, அவர்கள்தான் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். வலாக்கில்லா தஷ்ஊரூன், என்றாலும் அவர்கள் அதை உணர்வதில்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இது முனாஃபிகீன்களுடைய தன்மை, குணமாக இருக்கிறது. அல்லாஹ்விற்கு வெறுப்பானவர்கள் யாருன்னு சொன்னால், தான் செய்யக்கூடிய பாவத்தை உணராமல் நியாயப்படுத்தக்கூடியவர்கள். ஒருவர் பாவம் செய்து அதை உணர்கிறார், மன்னிப்பு கேட்கிறார்னா அவரை அல்லாஹ் பிரியப்படுகிறான். தான் செய்த தவறை நியாயப்படுத்துவதன் மீது அல்லாஹ் கோபப்படுகிறான். இது முனாஃபிகீன்களுடைய தன்மை, பாவத்தை உணராமல் இருப்பது, நியாயப்படுத்துவது. ஒரு முஃமினுடைய தன்மை என்ன அப்படின்னா, உபதேசம் வருகிற போது அதை ஏற்பதும் தன்னுடைய தவறை உணர்ந்து நல்வழிக்கு வருவதும் முஃமினுடைய தன்மை. பொதுவாக பாவங்களிலிருந்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து கொள்வதற்கும் தற்காப்பு பெற்றுக்கொள்வதற்கும் நேர நிர்மாணமும் நிர்வாகமும் நிர்ணயமும் முக்கியத்துவம் பெறுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கால நேரங்களின் மீது சத்தியம் செய்து அதை கண்ணியப்படுத்தி சொல்லுகிறான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக. வன்னஹாரி, பகலின் மீது சத்தியமாக. வல்லுஹா, நண்பகலின் மீது சத்தியமாக. வல்லைல், இரவின் மீது சத்தியமாக என்று கால நேரங்களை கண்ணியப்படுத்தி சொல்லுகிறான். நாமும் அந்த கால நேரங்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அதை முறையாக பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களை, நேரங்களை வருடங்களாக, மாதங்களாக, நாட்களாக பிரிப்பதோடு மட்டுமல்லாமல் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், செய்வதற்கு உகந்தது, சிறப்பு என்று வழிகாட்டுகிறான். முதலாவதாக
சஹருடைய நேரம், ஃபஜ்ருக்கு முன்னுண்டான நேரம். சஹர் அப்படின்னு சொன்னால் ரமலானில் மட்டும் நம்முடைய நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு நாளும் சஹருடைய நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது ஒபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், அந்த நேரத்தில் நல்லடியார்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இப்போ பாவம் மன்னிப்பிற்கென்றே உரிய நேரம், உகந்த நேரம் சஹருடைய நேரம். அந்த நேரத்தில் தன்னுடைய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்பதும், அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதும், மன்னிப்பு தேடுவதும் நல்லடியார்களுடைய பண்பாக இருக்கிறது. ஏதாவது ஒரு பகுதியில் புயல் பூகம்பம் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டால், போர் சூழலால் பாதிக்கப்பட்டால், வறுமையில் வாடினால் அவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுடைய துயர் துடைத்து அவர்களுக்கு உதவி செய்கிறோம், உதவிக்கரம் நீட்டுகிறோம். அதுபோல தன்னுடைய முஸ்லிமான சகோதரருக்காக அந்த நேரத்தில் கையேந்தி அல்லாஹ்விடத்திலே அவருடைய பாவங்களை மன்னித்தருள வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். தனக்காக வேண்டி எப்படி மன்னிப்பு தேடுகிறோமோ அதே போல தன்னுடைய முஸ்லிமான சகோதரருக்கும் பாதுகாப்பு, பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, யார் தன்னுடைய முஸ்லிமான முஃமினான சகோதரருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல் ஹய்யாஇ மின்ஹும் வல் அம்வாத், எல்லா முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் மரணித்து விட்டவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று துவா கேட்கிறோமே, சஹருடைய நேரத்தில் அந்த துவாவை கேட்டோம் என்று சொன்னால் அவர்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு நன்மையுடையவர்களாகவும் ஆக முடியும். இப்போ பாவ மன்னிப்பு என்பது நமக்காக வேண்டியும் பிறருக்காக வேண்டியும் தேட வேண்டும். அதுவே நம்முடைய ஈடேற்றத்துக்கு வழியாகவும் இருக்கிறது. உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், ஈடேற்றம் பெறுவதற்குண்டான வழி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வை, நாவை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், வீட்டிலே இருங்க, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க, தன்னுடைய பாவங்களை நினைத்து அழுது கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுவெல்லாம் ஈடேற்றம் பெறுவதற்குண்டான வழி. சஹருடைய நேரத்தில் தன்னுடைய பாவத்தை நினைத்து அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் பொழுது ஈடேற்றத்தை பெற முடியும். ஃபஜ்ர் மலக்குமார்கள் வந்து இறங்கக்கூடிய, அவர்கள் எல்லாம் சங்கமிக்கக்கூடிய குர்ஆன் ஓதுவதற்கு சிறந்த நேரமாக இருக்கிறது. இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, மலக்குமார்கள் சங்கமித்து சாட்சி சொல்லக்கூடிய நேரம் குர்ஆன் ஓதுவதற்குண்டான நேரம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இப்போ அந்த நேரத்தில் கொஞ்ச அளவாவது குர்ஆன் ஓதுவதை வழமையாக ஆக்கி கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய துஆவை பெற்ற நேரம், பாரக்கல்லாஹு ஃபீ புக்கூரி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தினுடைய அதிகாலை நேரத்தில் பரக்கச் செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும். பகலினுடைய ஆரம்பத்தில் சூரத்துல் யாசீனை ஓதுவது அன்றைய பகலுடைய அவருடைய தேவை நிறைவேறுவதற்கும் அவருக்கு போதுமானதாக ஆகும் என்று ஹதீஸுடைய கருத்துக்களிலே நாம் பார்க்கிறோம். சூரத்துல் யாசீன் முழுமையாக ஓதுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கலையா, அவ்வளோ நேரம் இல்லையா, குறைந்தது குல் சூறாக்களையாவது நாம் ஓதக்கூடிய பழக்கமுடையவராக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் குல் சூறாக்களை ஓதுவதற்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸ். ஒரு தடவை கடுமையான மழையுடைய நேரம். இப்போ ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி அவங்கள சந்திக்கும் போது நபி அவர்கள் ஓதுங்க அப்படின்னாங்க. நாயகம், நான் எதை ஓதுறது அப்படின்னு கேட்டாங்க. குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுங்க, முஅவ்விதத்தின் குல் அஊது பிரபில் ஃபலக், குல் அஊது பிரபின் நாஸை ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் மும்முறை இந்த சூறாக்களை காலை நேரத்தில் ஓதுகிறாரோ, ஃபஜ்ருக்கு பிறகு ஓதுகிறாரோ, சகலவிதமான குழப்பங்களிலிருந்தும் அவரை பாதுகாக்கும் அரணாக அது ஆகிவிடுகிறது. குல் ஹுவல்லாஹு சூரா 3 தடவை, குல் அஊது பிரபில் ஃபலக் சூரா 3 தடவை, குல் அஊது பிரபின் நாஸ். ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவை இதை ஓதுகிற போது சகலவிதமான குழப்பங்களிலிருந்தும் பாதுகாப்பாக அரணாக இது அமைந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நாம் இன்றைக்கி ஒவ்வொருவரும் பிறருடைய தீய பார்வை, போட்டி, பொறாமை, ஜின் ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், பாதுகாப்பு பெற்றவர்களாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம். இதற்கு ஒரு கொஞ்ச நேரத்தை செலவு பண்ணால் போதும், யாருடைய உதவியும் இல்லாமல் சகல விதமான குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பை பெற முடியும்.
ஒரு குறைந்தபட்சம் இந்த சூறாக்களை ஓதுவதற்கு அவகாசம் எடுத்து ஓத வேண்டும். குர்ஆனை ஓதுவதை விட்டுவிடவே கூடாது எந்த காலத்திலும். அப்படி குர்ஆன் ஓதுவதை விட்டுவிடுகிற போது நாளை மறுமையில் இவருக்கு எதிரான சாட்சியாக அந்த குர்ஆன் ஆகிவிடுகிறது. எதிரான சாட்சியாக குர்ஆன் மட்டுமல்ல, யார் மூலமாக இந்த வேதம் நமக்கு கிடைத்ததோ அந்த நபியும் எதிராக சாட்சியாக ஆகுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். பாவிகளுடைய நிலை குறித்து வரிசையாக சொல்லுகிற போது அவர்களுக்கு எதிராக அவருடைய நபி சாட்சியாக வருவார். இந்த மக்கள் இந்த வேதத்தை புறக்கணித்து விட்டார்கள் என்று சாட்சி சொல்வார் என்று குர்ஆன் சொல்கிறது. வகால ரசூலு, அவர்களுடைய அந்த ரசூல் சொல்வார், யா கௌமி யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, இன்ன கௌமித்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய இந்த சமூகம் இந்த குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக இந்த வேதத்தை வைத்து விட்டார்கள் என்று நபி எதிராக சாட்சி சொல்லுவார். ஆகையினால் குர்ஆன் ஷரீஃபுடைய விஷயத்தில் அதிக கவனமும் எச்சரிக்கையும் அதிகம் தேவை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். குறிப்பாக அதிகாலை நேரத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவது என்பது நமக்கு சிறந்த ஒரு சாட்சியாக அமைந்துவிடும். ஆகவே அதில் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். இப்போ ஃபஜ்ருடைய நேரம், அதற்கு பிறகு பகல், வஜஅல்னா அன்-நஹார மஆஷா, பகல் பொழுது என்பது உங்களுடைய வாழ்க்கை தேவைக்காக நாம் ஆக்கியிருக்கிறோம். அதை தேடி வாழ்க்கை தேவையை பெற்றுக்கொள்ளுங்கள், சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அதே போல தொழுகை முடிந்துவிட்டால் நீங்கள் உடனடியாக பரவி சென்று உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். ஃபைதா குதியத்தி ஸலாத்து, தொழுகை முடிந்துவிட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, பூமியிலே நாலா பக்கமும் பரவி சென்று வபுதகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி நிர்ணயித்திருக்கக்கூடியதை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ பகல் பொழுதை பொறுத்தவரை நம்முடைய வாழ்வாதாரத்தை சம்பாதித்துக் கொள்வதற்காக வேண்டி உள்ளது. இப்படி வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கும் போது இதன் மூலமாக என்னுடைய தீனுக்கும் துன்யாவுக்கும் பிரயோஜனத்தை இதன் மூலமாக கொடு, இது பிறருக்கும் பிறருடைய நலனில் அக்கறை கொள்வதற்காக வேண்டி அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டியும் இந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து அந்த நல்ல நியத்தோடு வாழ்வாதாரத்தை திரட்டுகிற போது அது இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனமுடையதாகவும் ஆகிவிடுகிறது. அடுத்து இரவு, வஜஅல்னல் லைல லிபாசா, இந்த இரவை உங்களுக்கு ஆடையாக, ஓய்வெடுக்கும் நேரமாக, உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் விதமாக இந்த இரவை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இப்போ இரவில் ஓய்வெடுப்பதோடு சிறிது நேரம் அல்லாஹ்வை தொழுவதற்காக வேண்டி, அவனோடு உரையாடுவதற்காக வேண்டி ஒதுக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், ஓ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், உபரியான அந்த தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகையை நீங்கள் அந்த இரவிலிருந்து தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் நல்லவர்களுடைய தன்மை குறித்து சொல்லும் போதும் அவர்கள் இரவுகளில் தங்களுடைய விழாப்புறங்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லுகிறான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நாயகமே, நரகத்திலிருந்து தூரமாகி சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய செயலை எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படின்னு கேட்டாங்க. நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறணும், சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்குண்டான வழியை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் ஒரு சாதாரண விஷயத்தை கேட்கல, நீங்கள் ஒரு மதிப்பு மிக்க ஒரு விஷயத்தை தான் கேட்டிருக்கீங்க. ஆனால் அல்லாஹ் யாருக்கு அதை லேசாக்கி இருக்கிறானோ அவர்களுக்கு அது இலகுவானது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனுக்கு யாரையும் இணையாக்காதீர்கள், நோன்பு வையுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத் கொடுங்கள், ஹஜ்ஜி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொர்க்கத்துக்கு போகிறதுக்குண்டான வழிமுறையை, கடமையான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்து விட்டு நபி அவர்கள் தானாக அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நலவுகளின் வாசல்களை, நல்ல விஷயங்களின் வாசல்களை உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு, அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு பாவத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயம், பாவத்திலிருந்து விலக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், பாவ சிந்தனை அதிகமாக வருகிறது, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதிகமாக நோன்பு வைக்கட்டும். நோன்பு வைப்பதன் மூலமாக பாவத்திலிருந்து பாதுகாக்க முடியும், பாதுகாப்பு பெற முடியும். இப்போ அதே மீறி ஒருத்தருக்கு பாவம் நிகழ்ந்துருச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நலவுகளின் வாசல்கள் எதையும் சொல்லுகிறார்கள். அஸ்ஸதகா, தான தர்மம் அப்படிங்கிறது துத்ஃபிஉல் ஹதீஆ, தவறுகளை அழித்து விடுகிறது, பாவங்களை போக்கி விடுகிறது. கமா யுத்ஃபிஉல் மாஉ அன்னார, எப்படி தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுகிறதோ அதுபோல பாவத்தை அணைத்து இல்லாமல் ஆக்கி விடுகிறது. அது மட்டுமல்ல, பாவத்தை போக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் இதோடு சொல்கிறார்கள். ஸலாத்து ரஜுலி மின் ஜௌஃபில் லைலி, இரவனுடைய நடுப்பகுதியில் நடுநிசியில் எழுந்து தொழக்கூடிய ஒரு மனிதனுடைய தொழுகை அவருடைய பாவத்தை போக்கி விடுகிறது என்று நபி அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்னாங்க. இப்போ பாவத்தை போக்கி
நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களில் இரவு தொழுகை இருக்கிறது. ஆகையினால இரவு தொழுகை அப்படிங்கிறது நல்லவர்களுடைய பண்பாகவும் அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைக்கக்கூடியதாகவும் பாவத்தை போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இதை சொல்லிவிட்டு நபி அவர்கள் சூரத்து சஜிதாவினுடைய ஆயத்தை ஓதினார்கள். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இரவு நேரத்தில் படுக்கையிலிருந்து எழுந்து தொழக்கூடியவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து மக்களுக்கு வழங்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய, ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம் இருக்கிறதே, கண்குளிச்சு தரக்கூடியது. அது யாராலும் விளங்கிக் கொள்ள முடியாது, அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்ற ஒரு வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பிச்சாங்க. இப்போ இரவு அப்படிங்கிறது ஓய்வெடுப்பதோடு அல்லாஹ்வோடு மன்றாடுவதற்கும், அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும், அவனோடு உரையாடி அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் உள்ளானதாக இருக்கிறது. இப்போ இந்த நேர நிர்வாகம் என்பது நம்மை பாவங்களிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்கும் அல்லாஹ்வின் புறத்தில் உண்டான நெருக்கத்தை பெறுவதற்கும் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் காலண்டரை வைத்திருக்கிறோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய இந்த காலண்டரில், இந்த மாதத்தில், இந்த ஆண்டில் நம்முடைய இபாதத்தினுடைய எல்லை, இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளவு வணங்க வேண்டும், இவ்வளவு குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடித்து விட வேண்டும், இவ்வளவு திக்ர் செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் செய்து ஏதாவது குறித்து வைத்திருக்கிறோமா? அதே போல் தன்னை சீர்படுத்திக் கொள்வதற்கும், தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் உணவு கட்டுப்பாட்டையோ அல்லது உடற்பயிற்சியையோ அல்லது மருத்துவம் சார்ந்த பலன் குறித்து ஏதாவது ஒரு எல்லையை, ஒரு டார்கெட்டை நம்ம நிர்ணயம் செய்து வைத்திருக்கிறோமா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய நேரம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்காது, அதனுடைய கட்டுப்பாட்டில் நம்ம போயிடுவோம். நம்முடைய நேர காலம் இணையதளங்களிலையும் தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பதிலும் கேட்பதிலும் தேவையில்லாத பேச்சுகளிலும் வீணாக ஆகிவிடுகிறது. ஒரு முஃமினை பொறுத்தவரை நேர காலத்தை திட்டமிட்டு நல் விஷயங்களுக்காக வேண்டியும், தன்னுடைய இம்மை மறுமை சார்ந்த நலன்களுக்காக வேண்டியும், தன்னுடைய உடல் சார்ந்த விஷயங்களுக்காக வேண்டியும் அதை நிர்ணயம் செய்து வைத்திருக்க வேண்டும். அதே போல நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயத்தை தள்ளி போடாமல் இருப்பதும் நம்முடைய ஈருலக வெற்றிக்கு காரணமாக அமைந்துவிடும். ஒரு பாவம் நிகழ்ந்துருச்சு, மன்னிப்பு தேடணும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக மன்னிப்பு தேடிவிட வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னால் பாவ மன்னிப்பு தேடுவதற்குண்டான சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே பாவியாகவே மரணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதே போல் ஒரு நற்காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அந்த நற்காரியத்தை தள்ளி போடாமல் இன்றிலிருந்தே, இப்போதிருந்தே செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். நம்ம வர ஜும்மாவிலிருந்து நம்ம தொழுகை எடுக்க ஆரம்பிச்சிடலாம், அல்லது ரமலானிலிருந்து தொடர்படியாக நம்ம நல்ல மல் செய்ய ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லி வருங்காலத்தின் மீது தள்ளி போடுவது என்பது நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்காமலேயே போய்விடக்கூடிய ஒரு துர்பாக்கியம் ஏற்பட்டுவிடும். ஆகையினால் நேர நிர்ணயம் எவ்வாறு திட்டமிடுதல் அவசியமோ அதே போல் தள்ளி போடாமல் இருப்பதும் அவசியமாக இருக்கிறது நம்முடைய இம்மை சார்ந்த வெற்றிக்கும் மறுமை சார்ந்த வெற்றிக்கும். ஆகவே நாம் நம்முடைய நேரங்காலத்தை வீணாக்குகிறோம் என்ற உணர்வு நமக்கு முதலில் வர வேண்டும். அதுதான் ஈமானுடைய தன்மை. ஈமான் உடையவர்களுடைய தன்மையாகவும் அந்த உணர்வாகவும் இருக்கிறது. நம்முடைய நேர காலங்கள் எவ்வளவோ வீணாக கழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறோம். உணர்வதோடு அதை சரி செய்யக்கூடிய, திட்டமிடக்கூடிய, அல்லாஹ்வோடு தொடர்பு வைக்கக்கூடிய நிலையில் அதை சரியாக ஆக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நேர காலங்களை அவனுக்கு பொருத்தமான வழியில் திட்டமிட்டு செலவழிப்பதற்கும் அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கும் உண்டான நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலுடைய பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமான முறையில் உதவி செய்யுங்கள். அல்லாஹ் நாம் வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திற்கு சிறந்த பகரத்தை தந்தருள்வானாக.